இந்த புண்டை உம்மால இந்த புண்டை டிவைஸால தான் ப்ரோ பார்த்தா இவனுக்கிட்டலாம் பேச்சு வாங்க கூதி வாங்க வேண்டியதா இருக்குது உம்மால. இந்த ராத்திரிக்கு வந்தவனே உன்னோட டிவைஸ் ஃப்ளை ஆன விஷயம் என்னன்னு கேக்குறாங்க எல்லாரும். என்ன பண்ண நேத்து? இந்த புண்டை உம்மால இந்த புண்டை டிவைஸால தான் ப்ரோ பார்த்தா இவனுக்கிட்டலாம் பேச்சு வாங்க கூதி வாங்க வேண்டியதா இருக்குது உம்மால. இந்த பொட்டை கூதி டிவைஸால தான் ப்ரோ உம்மால நூபனம் கிட்டலாம் கொத்த அடி வாங்கிட்டு வெற்கூதியாவது எனக்கு உம்மால உடச்சுவேன். என்னோட பக்கா எனக்கு கிளீனான பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒருத்தன் கூட சுண்ணி கூட எகிறாதீங்கலாம் உம்மால. பூல் மாதிரி இருக்கு உம்மால, இந்த பூல் மாதிரி இருக்குது. வைஃபை ஒரு பூலு உம்மால, டிவைஸ் ஒரு பூலு. இந்த பூலால தான் ப்ரோ உம்மால இந்த மாதிரி சின்ன பசங்கிட்டலாம் ஒருத்தன் பேச்சு வாங்கணும். தெரியும் பார்த்தேன், பேசியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். ஸோ அது ஒரு பெருசா எடுத்துக்க வேணாம். இது கேம்ல நடக்கிறது தான், சாதாரணம் தான். நேத்து ராத்திரி டிவைஸ் ஃப்ளை ஆயிடுச்சு. பாத்தீங்களா? ஒரு பார்த்தேன். இந்த ராத்திரிக்கு வந்தவனே உன்னோட டிவைஸ் ஃப்ளை ஆன விஷயம் என்னன்னு கேக்குறாங்க எல்லாரும். என்ன பண்ண நேத்து? நீ வந்து ஒரு சீனியர் தானே, நீ எதுக்கு வந்து போய் சும்மா விளையாண்டுட்டு இருக்க? உனக்குலாம் விளையாடக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. உங்களுக்கு ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணி நான் விளையாட வச்சா மட்டும் தான் விளையாடணும். சும்மா வச்சு போய் அப்படியே விளையாடக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே ரூல்ஸ் இருக்குல்ல. அப்படியே வந்து எல்லாரும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. போயிட்டு நாளைக்கு 2:30 கைஸ். சூப்பர் கைஸ், வெரி வெரி வெரி. ஏன்டா அப்படி பண்றீங்க? என்னடா ஆச்சு உங்களுக்குலாம்? ஸ்ரீ ராகவன் ப்ரோ, வெல்கம் டார்லிங், வெல்கம் டு நானே மெம்பர்ஷிப். வெல்கம் டார்லிங், வெல்கம் கைஸ், வெல்கம். சரி, விளையாட்டுல எல்லாம் வந்து அப்படி இப்படி ஆடுறது சகஜம் தானே. அது வந்து ஏன் ஒரு பெரிய விஷயமா அப்படி வெகுண்டு விழுந்து அப்படியே ஃப்ளையிங் விட்டுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? கண்ட்ரோலிங் யுவர் எமோஷன் ஃபேஸ் கேம் போட்டு ஏன் கதறிட்டு இருக்க? ஃபேஸ் கேம்ல வந்து நீ மாசா இருக்கிறது, ஜாலியா இருக்கிறது தான் காட்டணும் ஒழிய செருப்புடி வாங்குறதுலாம் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு தானே பிளாக் மார்க்கு. ஏடா சொல்லு, என்ன விளாண்டுருக்க நீ? என்ன இருந்தாலும் நீ தோத்துட்டா நீ வந்து சப்பையாருவே என்ன? எவ்வளோ நாள், எத்தனை நம்பர் 1, எவ்வளோ கேம் விளாண்டு, எத்தனை ஜெயிச்சிருக்க? இன்னும் நீ சப்பையா ஒரு மேட்ச் தோத்துறதுக்கு வந்து ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. ஏடா இல்ல, அது இல்லாம கிளாசிக்லயே நிறைய வாட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கு. நீ என்ன பண்ண? கண்டென்ட்டா இருக்க வேண்டியது இப்ப இந்த டைம்ல ஆனதுதான் தப்பாயிடுச்சு. சரி, அப்படியே இருந்தாலும் நம்ம ட்ரோலு, நம்ம பாட் ஸ்குவாடு, நம்மக்குள்ள தானே நீங்க அடிச்சுக்கிறீங்க. ஏன் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துட்டு போறோம்? பிராக்டிஸ் தான் பண்ற, வெற்றியும் தோல்வியும் மீனுக்கு ஜகஜம் அப்படின்னு போயிட வேண்டியதானே. பட் ஆனா அது எனக்கு பிடிச்சிருச்சு. தோல்வியை நீ ஏத்துக்காத மனப்பான்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் ஆனா இவ்வளவு ரியாக்ஷன் தேவையா அப்படின்றது பாத்துக்கோ. நான் வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் வந்து என்ஜாய் தான் பண்ணேன், நான் ரசிச்சேன், நல்லா இருக்கு. ஆக்சுவலா நீ இந்த மாதிரி பண்றவங்க தான் ஃபேஸ் கேம் போடணும். இந்த மாதிரி நிறைய வாட்டி பழக்க வாய்ப்பாடு நல்லா தான் இருக்கு. இப்ப அதுக்குள்ள வந்து எல்லாம் கேக்குறாங்க. அதை விட ஒரு ஐடியா சொன்னேன் ப்ரோ, அவர்கிட்ட கேளுங்க. என்ன ஐடியா? என்ன சொன்னா? மாடியில போய் கைஸ் நான் குதிச்சு காட்டுறேன்னு குதிக்க சொன்னேன். நீ ஏன் ராத்திரிக்கு சாவ? இப்பதான் கல்யாணம் இருக்க, அதுக்குள்ள படமாக பாக்குற. ஏன்டா அப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, குட் ராடி. ராத்திரிக்கு இட் வாஸ் குட். ஐ அம் என்ஜாயிங் ஒன்லி. பட் இது வந்து பாட் ஸ்குவாட்குள்ள இருக்க கூடாது, வெளியே தான் இருக்கணும். அதெல்லாம் அது உனக்கு தெரியும்ல. சிரிச்சுக்கிட்டே சுத்தடிப்பேன் நானு. அது உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். அதனால வந்து அது மட்டும் பண்ணக்கூடாது எப்பவுமே. எதுனா எதிரி என்னைக்குமே வெளியே இருக்கவன் தான், உள்ள இருக்கவன் இருக்க கூடாது. உள்ள இருந்தா எதிரியே இருக்கக்கூடாது. கரெக்டா இல்லையா? தெரியும். அது நான் எதுவுமே அவனை எதுவுமே சொல்லவே இல்லை. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அதான் ட்ரோல எதுவுமே சொல்லல. கோவத்தினாலதான் இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்டென்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டென்ட். ஆனா இது வந்து தப்பான ஆள் மேல நீங்க பயன்படுத்தக்கூடாது, நம்ம ஆளுகிட்ட மேல பயன்படுத்தக்கூடாது. இது நீ இந்நேரம் வந்து வேற யாராவது பயன்படுத்துதுன்னா இந்நேரம் அது இனிமேல் இது பண்ணணும்.
எனக்கு அது வேணும். இனிமேல் நீ யாராவது செத்துட்டா டே ஒன்னு நான் அறுக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லி ஐபேட் நீ தூக்கி அடிக்கிற, அடுத்த வாட்டி அடிச்சுட்டு ரிவெஞ்ச் வீடியோ போடுற, அப்பதான் பாஸ் ஆகும். நான் வந்து நான் ஆக்சுவலா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் குரூப்ல போட்டேன். என்னடா பண்றீங்க ராத்திரிக்கு போய் ராவடி பண்றீங்க அப்படின்னு. ஆனா நீ என்ன என்கிட்ட வந்து அண்ணே நான் எதுவும் பண்ணலனே அப்படின்னு பேசிட்டு இருக்க. எனக்கே சிரிப்பா இருந்துச்சு. ராத்திரிக்கு ஒரு சீனியர் யாரா அவனை போய் நான் கலாச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க தான் மிரட்டிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பிடிச்சி. நீ என்னடா நீ வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. சரி வாஸ் குட், பரவாயில்ல, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏய் ஐபதி, அவனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, சும்மா எல்லாம் வந்து அவனை பிடிச்சி இனிமேல் ராவடி பண்ணிட்டு கூடாது. நீ அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அண்ணான்னு ஒழுங்கா இனிமேல் பேசுற வழியை பாரு, புரியுதா? சும்மா அவனை பிடிச்சி வம்பு கிழித்துட்டு கூடாது. இப்ப புரியுதா ராத்திரிக்கு? கொஞ்சம் குடிஞ்சவன எல்லாரும் எப்படி குத்துறாங்கன்னு, அதுதான். குடியவே கூடாது எப்பவுமே. இவெல்லாம் ஒரு புளுத்தியா, இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் பாரு இவன்லாம் அவர் கூட அந்த பிக்சர்லயே இல்லையே ப்ரோ. நீ எல்லாம் வந்து அவனை கலாய்க்கிறனாலதான் ஊர்ல இருக்க அவனை கலாய்க்கிறாங்க. ராத்ரிக்னா எவ்வளவு பெரிய ஆளு யாருன்னு தெரியும்ல. ராத்ரிக் உனக்கு தெரியுமா தெரியாது? ராத்ரிக் யாருன்னு தெரியுமா தெரியாதா? மறந்துருச்சு, யோசிக்கிறாரு ப்ரோ. ஒரு காலத்துல ஒரு இன்டர்நெட் வந்து உன் வாழ்க்கையை எப்படி வந்து நாசப்படுத்துன்றது நான் இப்பதான் கவனிக்கிறேன். ப்ரோ அவர் என்ன பண்ணாரு தெரியுமா ப்ரோ? என்ன பண்ணா? வீடு மாத்திட்டு அதே இன்டர்நெட்டே திருப்பி போட்டிருக்காரு. பரவாயில்ல. வீடு மாறினா இன்டர்நெட் வரல. இல்லம்மா நான் வேற எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். 50 பக்கத்துல போயிட்டியா? 50 பக்கத்துல போயிட்டியா? இல்ல இல்ல, கொஞ்சம் தூரம் அங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். உலகத்திலேயே ராட்டிருக்கு பெங்களூர்ல இருந்துட்டு இன்டர்நெட் வந்து ஆவடியா இருக்குன்றது உனக்கு மட்டும்தான். என்ன இன்டர்நெட் தான் போட்டிருக்க சொல்லு. இந்த ஆக்ட் தான் வந்து ஏதோ சொதப்பது ஒரு மாதிரி ரொம்ப. என்ன சொதப்பது? எவ்வளவு ஸ்பீட் வருது? நெட்வொர்க் டிராபிக்கிங் அதிகமா இருக்கு. ஒரே பாக்ஸ்ல நிறைய பேரோட கனெக்ஷன் கொடுப்பாங்க போல. அதனால வந்து உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? உன்னால வந்து கமர்ஷியல் போட முடியுமா? உன்னால கமர்ஷியல் போட முடியுமா? கமர்ஷியல் இந்த சென்ஸ் உனக்கு இன்ஸ்டாகிராம் நம்பிருக்கேன் பாரு பிளான். இதான் கமர்ஷியல் பிளான். இந்த பிளான் போட முடியும்னு பாத்துக்கோ. உனக்காக மட்டுமே தனியா ஒரு லைன் எடுப்பாங்க. இந்த லைன் எடுத்தீங்கன்னா உனக்கு எல்லாமே. ஐயோ இந்த போட்டோ வர போச்சே. தர தர தரதான் தர தர தரதான் தர தர தரதான். கமர்ஷியல் கேட்டு பாரு. ஆக்ட்ல நீ கமர்ஷியல் வாங்கிட்டீங்கன்னா உனக்காகவே தனியா கனெக்ஷன் வரும். தனி கனெக்ஷன் உனக்கு மட்டுமே. ஆனா வந்து 10,000 GB பரவாயில்லையா? 10,000 GB வரும். அதுல காலைல இருந்து நைட் வரைக்கும் லைவ்ல இருக்கலாம் நீ. அதான் இந்த GX கனெக்ஷன் மாதிரியா? GX வந்து 1 GB பா. 1 GB 3,000 GB 4,000 GB. நான் சொல்றது 10,000 GB கமர்ஷியல். ஆமா ஆனா நீ 7,000 ரூபாய் அது கட்டணும். 7,500 rupees மந்த்லி. மந்த்லியா? ஆமா மந்த் பின்ன இயர்லியா? பின்ன ஸ்ட்ரீமிங்னா அப்புறம் பின்ன நீ தானே சொன்ன புயல் வேறு இன்டர்நெட் வரணும்னா அதான் ஒரே வழி. அதுதான் பண்ணணும். பார்க்கணும். விடுங்க. சரி ஒரு டைம் இன்னொரு பாத்துக்கலாம். போதும். இவ்வளவு அறிவா வந்து எப்படி ராட்ரிக் இருக்கு? என்ன படிச்ச ராட்ரிக் நீ காலேஜ்ல? காலேஜ்ல டிப்ளமோ முடிச்சேன். என்ன டிப்ளமோ முடிச்சா? ட்ரிபிள் இ. சூப்பர். பக்கத்து வீட்டு மாதிரி தான் இன்டர்நெட் மாறிடும். யாரு உனக்கு சொல்லி கொடுத்தா? உண்மையை சொல்லு. இல்ல சொல்லு, உண்மையை சொல்லு. இல்ல தவறுல உண்மையை சொல்லலாம். யாரு? இல்ல நான் இங்க வந்து பார்த்தேன். நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருந்தானுங்க. ஏர்டெல், ஜியோ எல்லாம் இருக்கு, டாடா ஃபைபர் இருக்கு, எல்லாம் நிறைய நெட்வொர்க்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். அப்புறம் கடைசியில வந்து ஏர்டெல் ஃபைபரும் ஜியோ ஃபைபர் வந்து நாங்க ஏர் ஃபைபர் மட்டும் தான் தருவோம், ஃபைபர் தர மாட்டோம், இது அபார்ட்மெண்ட் தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ஏர் ஃபைபர் வயர்லெஸ். ஐயய்யா ஐயோ, லைக் அதுதான் தருவோம், ஃபைபர் தர மாட்டேன் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் தான் சரி வேற வழி இல்லாம டாடா ஃபைபர் போட்டேன். அதுவுமே மொக்கையா தான் இருந்துச்சு. ஸ்ட்ரீமிங்கெல்லாம் வந்து ரொம்ப லேக் ஆகுது. ஹாத்வே அப்புறம் ஏர்டெல்லும் கொடுக்க மாட்டேன்ட்டான்.
அதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.